அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் ஒருவருக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி வைத்த பிறகு அதனை ரத்து செய்ய முடியுமா என்பதனை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சொத்து மாற்றுரிமை சட்டம் செக்ஷன் 126 படி தான செட்டில்மெண்ட் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனை முழு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும். தான செட்டில்மெண்ட் என்பது தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு எழுதி வைக்கும் பொழுது பதிவு கட்டணம் 1% மட்டுமே வரும். இதுவே இரத்த சம்பந்தம் இல்லாத மற்ற உறவுகளுக்கு எழுதி வைக்கும் பொழுது அது சேல் டீடாகவோ கிஃப்ட் டீடாகவோ எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது பதிவு கட்டணமானது 7% 8% வரைக்கும் வரும். அதாவது இந்த தான செட்டில்மெண்ட் அதனை மற்றவருக்கு எழுதி கொடுக்கும் பொழுது முழு உரிமையும் அவருக்கு சென்றுவிடும். அதனை எழுதி கொடுத்தவர் ரத்து செய்ய முடியாது. மேலும் இதுவே முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது நான் உங்களை முழுமையாக கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த தான செட்டில்மெண்டை எழுதி வாங்கும் பொழுது பிறகு வாங்கிய பின்பு முதியோர்களை கவனிக்கவில்லை என்றால் முதியோர்கள் தங்களை கவனிக்கவில்லை, நான் தான செட்டில்மெண்டை எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று கூறி மாவட்ட ஆட்சியாரிடம் சென்று இதனை ரத்து செய்ய வேண்டி மனு செய்தால் அந்த தான செட்டில்மெண்டை ரத்து செய்யலாம். இதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பாரதி வெர்சஸ் பழனியம்மாள் என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.